गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய நாரதர் துவாரகால பகவான் வசிச்சுட்டு இருக்கும் போது கோவிந்த புஜகுப்தாயாம்னு அங்கேருந்து நகரவே இல்லையா நாரதர். பகவான் கூட கிருஷ்ணர் கூடயே அங்க துவாரகையில இருக்காராம். அவருக்கு தான் ஒரு சாபம் இருக்கே, தக்ஷன் கொடுத்துருக்கானே, நீ வந்து திரிலோக சஞ்சாரியா சுத்தின்டே இருப்பேர், ஒரு இடத்துல நீங்க இருக்க மாட்டேர் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தானேன்னா சில பேர் வந்து அந்த சாபத்தை ஸ்வீகரிச்சுக்கிறா. இப்ப தக்ஷன் கொடுத்த உடனே பரமேஸ்வரன் வந்து சாபத்தை ஸ்வீகரிச்சுட்டார். அவர் வந்து அவருக்கு இருக்கிற பிரபாவத்துக்கு இந்த சாபம் எம்மாத்திரம், அவருடைய திருவடியை ஆசிரியிச்சா பிரம்மஹத்தி முதலிய தோஷங்களே போறதுன்னும் போது சாபம் என்னட பண்ண போறது, ஆனா போனா போறதுன்னு ஸ்வீகரிச்சுட்டார் உலக நியத்திக்காக பரமேஸ்வரன். அதே போலதான் நாரதரும் போனா போறதுன்னு ஸ்வீகரிச்சுக்கிறார். ஆனா இப்ப பகவான் கிட்ட இருக்கணும். அப்பேற்பட்ட பிரபு நம்மளை உத்தாரணம் பண்றதுக்காக பூலோகத்துல வந்து இருந்துட்டு இருக்கும் போது அனந்த லீலைகள் பண்ணும் போது அந்த பிரபு கூட இருக்கிறதான முக்கியம்னு அந்த சாபத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கோவிந்த புஜகுப்தாயாம்னு துவாரகையிலேயே இருக்காராம் பகவான் கூட. இப்ப அந்த சாபத்தினால நாரதரை ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே இருந்துட்டே இருக்கும்போது பரம சந்தோஷமா பகவானோட அத்தனை லீலைகளும் அனுபவிக்கிறார் நாரதர். பரம பாக்கியம் நாரதருக்கு. அந்த மாதிரி துவாரகையில் இருந்துட்டு இருக்கும் போது கிருஷ்ணருடைய பிதாவா இருக்கக்கூடிய வசுதேவர் அந்த நாரதரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, பிரபு திரிலோக சஞ்சாரியா இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயம் உண்டா? இந்த அமர கோஷத்துல சர்வஜால் யாராருன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கும் போது அதுல நாரதரையும் சேர்த்துக்கிறார். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அது அவர் லிஸ்ட் கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. பாகவதம் முழுக்க படிச்சாலே தெரியும் நாரதருக்கு என்னென்ன தெரியும்னு. அவர் தொடாத விஷயம்ல, அவர் பேசாத விஷயம்ல எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அவர் பேசியிருக்கார் அந்த பத்தி. அந்த மாதிரி அப்பேற்பட்ட அகாத போதமா இருக்கக்கூடிய அந்த நாரதரை பார்த்து வசுதேவர் சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் பண்ணி, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு குழந்தை தப்பிச்சுன்னு இருக்குன்னா அப்பா அம்மாவை பார்த்த உடனே அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷப்படுமோ. ரொம்ப நேரமா அப்பா அம்மாவை காணோம்னு தப்பிச்சுட்டு இருக்கிற குழந்தைக்கு அப்பா அம்மாவை பார்த்தது போல சந்தோஷப்படுறேன், அப்புறம் சம்சார சாகரத்துல மாட்டிண்டு தப்பிச்சுட்டு இதுலேருந்து உத்தாரணம் ஆக முடியுமான்னு எத்தனை ஜனங்கள் தப்பிக்கிறா. அப்பொழுது மகான்களை பார்த்தா எப்படி அவளுடைய மனசாகுமோ அந்த மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா பரம சந்தோஷப்பட்டு மேல வசுதேவர் நாரதரை பார்த்து, எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும், இதுக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய ஆசாமி நீங்க தான், ஆகையினாலதான் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறேன்னு தன் கேள்விகள்லாம் மேல கேட்க ஆரம்பிக்கிறார் வசுதேவர். மேல வசுதேவர் நாரதரை பார்த்து, பிரபு, நான் இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மால பகவானுடைய அருள் பெற்று பகவானுடைய கிருபையினால பகவான் பார்த்தும் கூட அந்த பிரபு எனக்கு புத்திரனா வேணும்னு அப்படி கேட்டுட்டேன் பகவான் கிட்ட. அப்ப பிரபு அனுகிரகம் பண்ணினார். அதே பிரபு வைகுண்டவாசிய புத்திரனாக அடைஞ்சு பரம பாக்கியத்தை அடைஞ்சு இப்போ வைகுண்டவாசியனுடைய பிதா அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை பகவான் எனக்கு கொடுத்தார். இதனால பரம சந்தோஷம். ஆனாலும் இந்த பிரபுவை புத்திரனாக அடையறதை விட அந்த பிரபுவை மனசுல பார்த்து சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணி அவருடைய திருவடியை அடையறதுதான உயர்ந்ததாக அவரே சொல்லப்பட்டிருக்கு அவராலேயே. அப்போ வந்து முன்பு நான் இதை கேட்காதபடிக்கு மறந்து போய் இந்த மாதிரி புத்திரனா பிறக்கணும்னு கேட்டு இப்ப பகவான் பிறந்திருக்கார், அதுல சந்தோஷம்தான். ஆனாலும் எனக்கு அந்த பிரபுவை சாஸ்வதமா அடையக்கூடிய அந்த வழி இருந்ததுன்னா நீங்க அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட கேட்ட உடனே நாரதரும் பரம சந்தோஷப்பட்டு வசுதேவரை பார்த்து, சுவாமின்னு இப்ப நீங்க கேட்கிறீர்கள் பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப சரி அப்படின்னு வசுதேவரை கொண்டாடி, என்னதான் நம்ம புத்திரன் அப்பா இந்த பாசத்துல இருந்தாலும் இது சாஸ்வதம் கிடையாது. எப்படி மனுஷன் சில காலங்களுக்கு அப்புறம் ஒரு பையன் அப்பாவை பிரியணுமோ, அப்பா பையனை பிரியுமோ, அதே போலதான் இந்த பிரிவானது இந்த மனுஷன் ஜென்மாவோட இந்த சரீரத்தோட எடுத்துன்னு வந்தா இருக்கும். சாஸ்வதமான அந்த பிரபு எங்கும் இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு அவரிடத்துல பக்தி பண்ணும்போது தான் சாஸ்வதமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ஆகையினால நீங்க கேட்டதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேல உங்களுக்கு நான் உபதேசம் பண்றேன். இதே போலதான் இப்ப நீங்க கேட்ட கேள்வினால இதே மாதிரி கேள்வி முன்பு ஒருத்தர் கேட்டார், அது எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்வினால சாட்சாத் பகவானே எனக்கு ஞாபகம் வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானே தான் ரிஷபராக அவதாரம் பண்றார். நாபிக்கும் மேருதேவிக்கும் அவர் சொல்லிட்டு தான் பிறக்கிறார். அப்படி பிறந்து தான் இப்படி காட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய 100 புத்திரர்களுக்கும் அற்புதமாக உபதேசம் பண்ணினார். அப்படி உபதேசம் பண்ணும் போது அதுல 81 பேர் நாங்க வந்து பிராமண தர்மத்தை அவலம்பிச்சு காட்டுக்கு போய் வானப்பிரஸ்தத்துல இருந்து பகவானை தியானம் பண்ணி அடைய போறோம்னு கிளம்பிட்டான்.
இன்னொரு 10 பேர் பரதன் முதலியவர்கள் அவெல்லாம் வந்து ராஜ்ய பரிபாலனத்தோட சேர்ந்துட்டு கர்மானுஷ்டானங்களும் பண்ணிட்டு அவளும் பகவான தியானம் பண்ணி திருவடி அடைந்தார்கள். அப்படி அவ உபதேசம் கேட்டு அதுல 9 பேர் நவரத்னங்கள் போல நவ யோகிகளாவே மாறிட்டா ஒரு உபதேச மாத்திரத்துல. கவிர் ஹரிர் அந்தரிக்ஷ பிரவர்த்த பிப்பலாயனஹா ஆவிர்ஹோத்ரோத துருமிலஹா சமச கரபாஜனஹான்னு 9 பேர் நவரத்னங்கள் போல நவயோகிகள். அந்த நவயோகிகள் வந்து ரிஷபர்டேந்து உபதேசம் பெற்றுக்கொண்டு முன்பு அந்த பிராரப்த வசாத்து இந்த சரீரத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா இந்த உலகத்துல. அப்போ இந்த இக்ஷ்வாகுனுடைய புத்திரனா இருக்கக்கூடிய நிமி அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரு அற்புதமான ஒரு சத்திரயாகத்தை ஏற்பாடு பண்ணி அவரும் நீண்ட காலம் அந்த சத்திரயாகம் பண்ணும்போது இந்த நவயோகிகள் அந்த யாகத்துக்கு வரா. அப்படி வரதை பார்த்தோன்னே பரம சந்தோஷப்பட்டு அவாலா வரும்போது இது பகவான் ஏத்துக்கிறார் இந்த யாகத்தைன்னு அந்த நிமி சக்கரவர்த்தி பரம சந்தோஷப்பட்டு அவளுக்கு அர்க்கியபாத்திய ஆச்சமனையெல்லாம் கொடுத்து அவளுக்கு ஆசனம் எல்லாம் கொடுத்து உக்காத்தி வச்சு, நீங்கள் வேற யாரும் இல்லை, நீங்க வந்து பரம பாகவதோத்தமர்கள், பகவானுடைய பார்ஷதர்கள், நீங்க பகவான் கிட்டேந்து விஷ்ணு பார்ஷதர்கள் வருவது போல நீங்க வந்திருக்கேலே, உங்களை மாதிரி மகாத்மாக்கள் இந்த மாதிரி யாகத்தை தேடின்னு வருது என்னுடைய பரமபாகியம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி பரம சந்தோஷத்தோட நிமி அந்த சத்திர யாகத்திலேயே அவளை உக்காத்தி வச்சு சில விஷயங்கள் கேள்வியாக கேட்கிறார். அந்த நிமியும் அந்த நவயோகிகளும் எப்படி வந்து அவ பரஸ்பரம் பேசிண்டு இவன் நிமி கேட்ட கேள்விக்கு அற்புதமாக எப்படி அவர்கள் பதில் சொன்னாலோ அதையே நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன், இந்த சமயத்துல உங்களுக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிமி அந்த நவயோகிகள்கிட்ட எந்த கேள்விகள்லாம் கேட்டு உபதேசம் பெற்றுக்கொண்டாரோ அதை நான் சொல்றேன்னு நாரதர் சொல்றார். மேல நிமி பேசுறார் அந்த நவயோகிகளை பார்த்து. அந்த மகான்களை பார்த்து நிமி சொல்றார், துர்லபம் மானுஷம் ஜென்மான்னு இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறதே ரொம்ப துர்லபமா இருக்கு. அதுலேயும் இந்த சண்டை சச்சரவு போட்டி பொறாமை சுகதுக்கங்கள்னு இதில் மாட்டிக்கொண்டு இந்த மனுஷ ஜென்மா துர்லபமா இருக்கக்கூடிய இதுவாது சாஸ்வதமா இருக்கான்னா க்ஷணபங்குரகா ஒரு நீர்க்குமிழி போல இருக்கு. ஆகையினால சாஸ்வதம் இல்லாத மனுஷ ஜென்மா, ஆனா அந்த மனுஷ ஜென்மாவை வைத்து கொண்டு சாஸ்வதமான வைகுண்டவாசியை போய் அடைஞ்சிட முடியுமே. இந்த மனுஷ ஜென்மா எடுத்து இந்த சம்சார வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்ன எங்களுக்கெல்லாம் அபயம்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மகான்களுடைய சங்கம், அந்த சங்கத்துல க்ஷண அர்த்தம் கிடைச்சா போதும். அந்த மகான்களுடைய சங்கம் அந்த க்ஷணார்த்தம் பட்டாலே அந்த சமயம் கிடைச்சாலே இந்த ஜீவனானது உத்தாரணம் அடையும். இப்படிதானே ரெண்டுமே. துஸ்சங்கம் என்ன, அவன் என்ன மணிக்கணக்கா போய் துஸ்சங்கத்துல உட்காரணுன்ற அவசியம் இல்லை. ஒரு க்ஷணம் அந்த வேடஸ்திரியை போய் பார்த்தான் அஜாமிலன், துஸ்சங்கத்துக்கு போயிட்டான். அதே பவர் தானே மகான்களுக்கும். ஒரு க்ஷணம் அவளுடைய கட்டாட்சம் நம்ம மேல பட்டெடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி ஆனதுன்னே தெரியாது, தலைகீழாக மாறிடும். அந்த ஒரு க்ஷணத்துக்காக காத்துட்டு இருக்கணும். அந்த ஒரு க்ஷணத்துக்கு எதிர்பார்த்துண்டு மகான்கள் கிட்ட சேவை செஞ்சுண்டு அவா கூடயே இருக்கும். இவா சொல்லும் போது என்ன சொல்றான்னா, ஒரு க்ஷணம் கூட வேண்டாம், அரக்ஷணம் போதும், உங்களுடைய கட்டாட்ச மகிமையினால ஒருத்த மாறிடுவான். ஆகையினால நீங்க இங்க வந்திருக்கு, நீங்க என்ன எனக்கு சொல்லி தரணும்னா பாகவத தர்மத்தை சொல்லி கொடுக்கணும்ன்ற. பாகவத தர்மம்னா என்ன? இப்போ பஜனை பண்றவா எல்லாரும் பாகவதால்னு போட்டுக்கிறாளே, அவா பண்ணக்கூடிய தர்மமா அப்படின்னா பஜனை பண்ணி பகவத் பக்தனா இருந்து எந்த அபேட்சையும் இல்லாம பகவான் மாத்திரம்தான் கத்தின்னு இருந்தவா தான் பாகவதா, அவளுக்கு தான் பாகவதால்னு சொல்லுவா. அந்த மாதிரி அவா பண்ணக்கூடிய காரியத்தை இப்ப எல்லோரும் அந்த நாம சங்கீர்த்தனம் இத்தியாதி ராதா கல்யாணம்லாம் பண்றதுனால தொண்டு தொட்டு அந்த பேரானது வந்துட்டே இருக்கு. உண்மையான பாகவத தர்மம்னா என்ன அப்படின்னா மேல இந்த நவயோகிகள் அந்த நிமிக்கு சொல்லி கொடுக்க போறார். இதுதான் உண்மையான பாகவத தர்மம். அந்த அற்புதமான இந்த பாகவத தர்மத்தை நீங்க எங்களுக்கு உபதேசம் பண்ணணும். என்ன மாதிரி எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கா, உங்களுடைய உபதேசத்தினால பின்னாடி இது யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவா வாழ்க்கையில மாற்றம் வந்து எப்படி பாகவத தர்மத்தை நீங்க சொன்னீங்களோ அதே போல தன் வாழ்க்கையை நடத்தணும். ஆகையினால நீங்க இந்த பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமி பிரார்த்தனை பண்றார். அதே பாகவத தர்மத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு வசுதேவர்கிட்ட நாரதர் சொல்றார். இந்த நிமி பிரார்த்தனை பண்ணின உடனே நவயோகிகள்ல ஒத்தொத்தரா சொல்லிட்டு வராலாம் உயர்ந்த பாகவத தர்மம் என்னன்னு. அதுல நிமி நடுப்புற கேள்வி கேட்கும் போது அவருடைய சந்தேகங்களையும் தீர்த்து இந்த பாகவத தர்மத்தையும் சொல்லி கொடுக்கறதா இந்த நவயோகிகளுடைய உபதேசமானது அமைஞ்சிருக்கு. நிமி சக்கரவர்த்தி அற்புதமான இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே மேல அந்த நவயோகிகள்ல முதல்ல இருக்கக்கூடிய கவி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றார்.
இந்த சம்சார வாழ்க்கையில பிறந்து இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் கர்மாதீனமாக இருந்து கொண்டு ரொம்ப முக்கியமான விஷயத்துல எதுல தப்பிக்கிறா அப்படின்னா பயத்துல தப்பிக்கிறான்னு அதுல இருந்தா ஆரம்பிக்கிறார். எது எடுத்தாலும் பயம் இருக்கும். ஒன்றும் கார்த்தால எழுந்துட்டா ஒருவேளை அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோன்னு ஒரு பயமானது ஒரு பக்கம் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். யாருக்கா இருந்தாலும் சரி, இந்த பயத்தோடு சேர்ந்து தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பயமானது சில சமயத்தில் அது நடந்த உடனே அது ஜாஸ்தி ஆகும், சில சமயத்தில் வெத்திரேகமாக நடக்கும்போது கம்மியாகுமே தவிர மூச்சு காற்று போல இந்த பயமானது நம்ம கூட வந்துட்டே இருக்கும். இந்த பயம் நிர்பயமாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிட்டோம்னா சுக துக்கங்கள்ல சமானமா ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா இந்த பயமானது அவனை ஒன்றும் பண்ணாது. சுகம் வந்தாலும் பயம் இருக்காது, துக்கம் வந்தாலும் பயம் இருக்காது. அது என்னன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா பகவானுடைய திருவடி ஆசிரியம் ரொம்ப முக்கியம். அப்படி அந்த திருவடி ஆசிரியிச்சிட்டோம்னா இந்த பயமே நிர்பயமாக மாறிடும்னு முதல்ல இந்த கவி சொல்லிண்டே வர. ராஜன்னு அப்படின்னு நிமிய கூப்பிட்டு, பாகவத தர்மம் தானே நீ என்னன்னு கேட்ட? பாகவத தர்மம்னா ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் சர்வம் தியாகம் பண்ணிட்டு அப்படி பண்றது பாகவத தர்மம் இல்லை. நாம கன்ற காரியத்தை பண்ணிட்டு கிருஷ்ணனுக்கிட்ட நம்ம மனசை செலுத்துறது தான் பாகவத தர்மம், உயர்ந்த தர்மம் அப்படின்னு. இந்த பாகவத தர்மம் ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணணும்ன்றது இல்லப்பா. நான் மேல என்ன பண்ணணும்ன்றத நான் உனக்கு சொல்றேன். இது எல்லாத்தையும் பண்ணிட்டே நீ சம்சார சாகரத்தை வாழ்ந்துட்டே நீ பாகவத தர்மம் பண்ணிட்டு பாகவதாலா இருந்துட்டு பகவானை போய் அடைய முடியும்னு நம்மளுக்கு அபயம் கொடுக்கறது போல சொல்ற இந்த கவி. முதல்ல நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த காயேன வாச்சா மனசேந்திரேர்வா புத்தியார்ப்பணாபா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி அத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமின்ற இந்த ஸ்லோகம் எல்லோருக்கும் தெரியும். ஒன்றும் அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிற நீ மனசனாலையும் வாக்குனாலையும் காயத்தினாலையும் சரீரத்தினாலையும் நீ எதெல்லாம் பண்றியோ எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துரு. நீ சுகத்தையும் துக்கத்தையும் நீ பேங்க் பேலன்ஸ் மாதிரி நீ வச்சுட்டு அதை நீ செக்கு போட்டு செலவழிக்கணும்னு ஆரம்பிச்சாதான் அதுல ஆசை வந்துடும். அதுக்கப்புறம் இதை வச்சுப்போமே அதை வச்சுப்போமேன்னு உனக்கு தோண ஆரம்பிச்சிடும். மனசார சர்வஸ்வமும் நீ பகவதர்ப்பணம் பண்ணணும்ன்ற எண்ணத்துல நீ வந்துட்டேன்னா அப்ப பகவான் பார்த்துட்டுருவார் அதை என்ன பண்ணணும்னு. அப்பதான் அத்தியந்த உபரதி ஏற்படும். இல்லைன்னா இது அழிவில்லாதபடிக்கு போயிட்டே இருக்கும். நம்ம மனசால ஏதோ மந்திரத்தினால இப்படியே சொல்லிட்டு ஜலத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. நாம எல்லாத்தையும் பண்ணிட்டு, பிரபோ நான் பண்றதை பண்ணிட்டேன், இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ எங்க இதை போய் சரியான இதை சேர்க்கணுமோ அதை சேர்த்துருன்னு நம்ம மனசார சொல்லணும். அதுக்காக தான் பெரியவாள்லாம் ஒரு சின்ன சந்தியாவந்தனம் 10 நிமிஷத்துல கூட காயின வாச்சா வச்சிருக்கா. அப்படி நம்ம மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பகவானால உண்டாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல மாய ரொம்ப பொல்லாதது. அந்த மாய அதீனமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது அதுல நாம அகப்பட்டுட்டோம்னா அதுலேருந்து நாம அதோட ஒன்னா வாழ ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து வெளில வரணும்ன்றதே தெரியாதபடிக்கு இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படிதான் வாழணும்னு அது நம்மள அம்மிடும். அது நம்ம அப்படி ஆக்கிரமிச்சுன்றனும். அப்படி ஆக்கிரமிச்சுன்ற அந்த மாயையிலேருந்து வெளில வரணும்னா உத்தம குருவை நாம தேர்ந்தெடுக்கணும். அந்த உத்தம குருவை தேர்ந்தெடுத்து அந்த குரு தான் உனக்கு சர்வஸ்வம்னு நினைச்சுண்டு அந்த குருவுக்கு ஹிருதய சமர்ப்பணம் பண்ணி அந்த குரு வேற பகவான் வேற இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த குருவுக்கு நீ சர்வஸ்வமும் உன்னுடைய எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி உன் மனசையும் கொடுத்து அவர் சொல்லக்கூடிய அத்தனை காரியத்தையும் ஒழுங்கா கேட்டுண்டு அப்படி குருவை பார்த்தமே. ஆனால் இதுக்கு பலதாத்தா குரு இல்லையா, அந்த பரபிரம்மம் நம்மளுக்கு பலதாத்தாவாம். அதனாலதான் குரு பக்தி பண்றவளுக்கு குருவுக்கு அந்த அனுகிரகம் பண்ற சக்தி இல்லைன்னாலும் குரு பக்தி பண்றவனுக்கு மேல பரபிரம்மம் அனுகிரகம் பண்ணும்ன்றதுனாலதான் எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கே. பக்த விஜயத்துல பார்த்தா, புராணாந்திரத்துல பார்த்தா அந்த குருக்கு இந்த சிஷ்யன் இருக்கான்னே தெரியாதா. எப்படி அப்புறம் அந்த வித்தை வந்தது? அதுக்கு காரணம் பரபிரம்மம் அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம சரியான குருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஹிருதய சமர்ப்பணம் பண்ணி அவர் என்ன சொல்றாரோ அதை சரியா கேட்டுண்டு வரணும் அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்லிட்டே வரும்போது அடுத்த அற்புதமான ஒரு விஷயம், பயம் பயம்னு இதை எடுத்துதான் அடிக்கடி பேசுறார். இந்த பயமானது இதுக்கணும், இந்த பயத்தை போக்கணும்னா இன்னொரு சுலபமான விஷயம். நீ உலகத்துல இருக்கக்கூடியது வேற, நீ வேறன்னு இந்த அகம்பாவம் அகங்காரம்ன்ற ஒரு தத்துவம் இருக்கே. இந்த அகங்காரம்னா என்னன்னா உடனே திமிரா இருக்கிறது இல்ல, நீ வேற எல்லாரும் வேற. இந்த எண்ணத்தை இருக்கிற பரியந்தம் நீ பயந்துதான் ஆகணும். ஏன்னா
நீ வேற இன்னொன்னு இருக்குன்ற போது அது உன் பணத்தை எடுத்தா என்ன பண்றது, உன்னை அடிச்சா என்ன பண்றது, உனக்கு ஏதாவது ஆபத்து கொடுத்தா என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வேற ஒன்று. மனுஷனா எடுத்துக்கலாம், வியாதியா எடுத்துக்கலாம், ஜந்துக்களா எடுத்துக்கலாம், பஞ்சபூதங்கள்னால வரக்கூடிய தாபத்தை எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீ வேறாக நினைக்கும் போது தான் உனக்கு பயமே. எல்லா சர்வஸ்வமும் நீதான் நீ நினைச்சேன்னா அப்புறம் ஏது அது கிட்டேந்து பயம்? உனக்கு அடிபட்டாலும் அதுக்கு அடிபடும், அது சந்தோஷப்பட்டாலும் நீ சந்தோஷப்படுவ. அப்படின்ற மாதிரி நம்ம மனசானது மாறிடும். பயத்தை நீக்கிக்கணும்னா இப்படி எல்லாமே நீதான் நீ பார்க்க ஆரம்பிக்கணும்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்ற. இவ்வாறு இந்த ஜீவன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது சில விஷயங்களை விட்டுதான் ஆகணும். அதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த வெக்கத்தை விடுன்ற. வெக்கத்தை விட்டு பகவான் கிட்ட நாம சர்வஸ்வத்தையும் அர்ப்பணம் பண்ணணும்னு அற்புதமாக சொல்றார். வெக்கத்தை விடு. வெக்கத்தை விட்டு நாமத்தை கத்தி சொல்றது, பகவானை குறிச்சு விட்டல் விட்டல்னு குதிக்கிறது, எங்க போனாலும் பாகவதர்களோட சேவை செய்யறது, எல்லாத்துக்கும் வெக்கம் தான் முன்னாடி வந்து நிக்கிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாரு அவர். என்னன்னா, உன்மத்த தாண்டவ பிரீத ஹிருதயாய நமோ நமஹான்னு பாண்டுரங்கனுக்கு ஒரு அர்ச்சனை ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவருடைய அந்த பாண்டுரங்கனுடைய அர்ச்சனையில பண்ணியிருக்கார். வெக்கத்தை விட்டு ஒரு பைத்தியம் போல இப்படி விட்டல் 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 விட்டல்னு குதிச்சா அவளை பார்த்து சந்தோஷப்படுவாராம் பகவான். ஏன்னா வெக்கத்தை விட முடியுமா? ஐயோ 4 பேர் பாப்பாலே அப்படின்னு ஆடணும்னாலே அவ்வளோ சங்கோச்சமா இருக்கணும். கை தட்டி நாம சொல்லணும்னாலே சங்கோச்சமா இருக்கணும் போது வெக்கத்தை விட்டு ஆட முடியுமா? அப்படி ஆடினா விட்டலன் பரம சந்தோஷப்படுவான்னு அப்படி இருக்கு. அததான் இவர் சொல்றாரு இங்க. நம்ம வந்து வெக்கத்தை விட்டு பகவான் நாமம் சொல்லும் போது, பகவத் பஜனை நடக்கும் போது நாம வந்து அப்படி பகவானுக்கு நம்மளுடைய நிருத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணணும், அவனை நினைச்சுட்டே அப்படி சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இப்படி ஒரு உத்தம பக்தனுடைய நிலை எப்படி இருக்கும்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்துல சொல்ற. சைத்தன்ய மகாபிரபுவோட சரித்திரத்துல கூட அவர் நிலைய சொல்லும் போது இப்படிதான் இது சொல்லிதான் வர்ணிப்பா மகான்கள்லாம். ஈவம் விரதா சுப்ரிய நாம கீர்த்தியா ஜாதானுராகः த்ருதசித்த உச்சைः ஹசத்யசோ ரோதிதி ரோதி காயதி உன்மாதவத் நிருத்யதி லோகபாஹ்யக உன்மாதவத் நிருத்யதி லோகபாஹ்யக ஏவம் விரதः ஸ்வப்ரிய நாம கீர்த்தியா. ஒரு பக்தன் எப்படி இருப்பான்னா, பகவான் மேல வச்ச அலாதியான ஆசையினால தன் வெக்கத்தை விட்டு பகவன் நாமம் சொல்லி அவன் மேல வச்ச ஆசையினால குதிக்க ஆரம்பிச்சிருவான். நாம கீர்த்தியா ஜாதானுராகா த்ருதசித்த உச்சைஹி. அப்படியே உறக்க கத்துவானா தன் அறியாம, பிரபோ, ஹே கிருஷ்ணா, ஹே விட்டலா, ஹே ரங்கா, என்னை காப்பாத்த கூடதா, சம்சார சாகரத்துல தப்பிச்சுட்டு இருக்கேனே, உன்னை நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு இப்படி உறக்க கத்தி அந்த பிரபுவை கூப்பிட்டு சத்தியத்தோ திடீர்னு பார்த்தா ஹான்னு சிரிப்பாராம். ஏன்னா அந்த பிரபுவை மனசுல பார்த்த சந்தோஷத்துல சிரிப்பான். ரோதிதிஹி, திடீர்னு பார்த்தா ஹோன்னு அழுவாராம். ஏன் அழுவார் அப்படின்னு பார்த்தா, இப்பேற்பட்ட அருமையா இருக்கக்கூடியவன இவ்வளோ நாளா பார்க்காம வச்சுட்டேனே, உன்னை இப்பயாவது எனக்கு பார்க்கறதுக்கு நீ அருள் பண்ணியேன்னு அந்த பிரபுவனுடைய அந்த ரூபத்துல பார்த்து அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாளாம். ரோதிதி ரோதி காயதி, கதறது, திடீர்னு ஒரு சமயத்துல பாடுறது, உன்மாதவது, அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி இப்படி சஞ்சாரம் பண்ணிருப்பா மகான்கள். அந்த மகான்கள் தான் வந்து உலகத்தை உத்தாரணம் பண்ணக்கூடியவா. அவளை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருப்பா. அப்படி ஒரு மகானை பார்த்தா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணு, அவ நிலை என்னன்னு உனக்கு தெரியாது. இப்படிதான் பிரகலாத சுவாமி இருந்திருக்கார், சைத்தன்ய மகாபிரபு இருந்திருக்கார், ஆஞ்சநேய சுவாமி இருந்திருக்கார். இவா எல்லாம் அவளுடைய சுவாமி கிட்ட இப்படி உயர்ந்த பக்தி பண்ணியிருக்கா. ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. அப்பேற்பட்ட பிரபுதான் எல்லோருக்கும் ஆதாரமாக இருக்கார். இந்த பிரபுவை மாத்திரம் நாம பஜிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சர்வஸ்வமும் கிடைக்கும். எப்படி ஒருத்தன் ஆகாரம் பண்ணும்போது 3 விஷயங்கள் கிடைக்கிறதோ, அந்த ஆகாரம் பண்ணும்போது ருச்சியானது கிடைக்கிறது, ஆகாரம் பண்ணும்போது பசி நீங்கிறது, அந்த ஆகாரத்தினால தெம்பும் வருது.
அதே போல அந்த பிரபுவை பஜிக்கும் போது அலாதியான பக்தியானது உண்டாருது, ஞான வைராக்கியமும் உண்டாருது. எல்லா இடத்துலையும் அந்த பகவானை பார்க்கணும்ன்ற எண்ணத்தை மனசுல பகவான் உண்டாக்கிடுறார். அதனால அந்த பிரபுவை அனவரத்தமும் பஜனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவி இந்த பாகவத தர்மத்தை சொல்லிண்டே வர்றார். இவ்வாறு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியாக இந்த கவி என்ன சொல்றாருன்னா, நீ பண்ண வேண்டியது அனவரதமும் அவனை பத்தி நினைக்க வேண்டிய ஸ்மரணை தான். அந்த ஸ்மரணையானது எங்க கொண்டு விடும்னா, விவேக வைராக்கியங்கள் ஞானம் அந்த பரபிரம்மத்தோட இரண்டரை கலக்கிற பரியந்தம் இந்த ஸ்மரணமானது கொண்டு போகும். அந்த ஸ்மரணம் உனக்காக உண்டாகும், சுவாபாவிகமா உண்டாகாததுனாலதான் இத்தனை விஷயங்கள் உலகத்துல இருக்க பகவந்துக்கு சம்பந்தப்பட்டது. அதனால ஸ்மரண முக்கியம், ஸ்மரண மோட்ச பரியந்தம் கொண்டு போகும். இதுதான் பாகவத தர்மம்னு இவர் சொல்லி முடிச்சோடனே நிமி பரம சந்தோஷப்படுறார். சுவாமி அற்புதமாக சொன்னீரே, இந்த பாகவத தர்மம் அப்படின்னு சொல்றேலே, இந்த பாகவதன்னா எப்படி இருக்கணும், இப்படி இருந்தாதான் பகவானுக்கு பிடிக்கும் நீங்க சொன்னேரணும். அந்த பாகவதால் இப்படி இருப்பாளா, அவளை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இவர் தான் பரம பாகவதத்தவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி அவ சொல்ற செயல்னால அவ பண்ணக்கூடிய காரியத்தினால பகவான் சந்தோஷப்படுறாரா, சந்தோஷப்பட்டாரு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையான பாகவதால் எப்படி இருப்பாளோ அவளுடைய ஸ்வரூபத்தை நீங்க சொல்லணும். இது கூட சேர்ந்துண்டு இந்த பாகவத தர்மத்தோட சேர்ந்துண்டு அந்த பாகவதால் எப்படி இருப்பா அப்படின்றதையும் நீங்க சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணி நிமி கேட்ட உடனே அடுத்தது கவிர் ஹரின்னு சொல்லக்கூடிய அடுத்த நபர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த நவயோகிகள்ல ஹரி என்பவர் மேல பேச ஆரம்பிக்கிறார். மேல இவர் இந்த உலகத்துல 3 விதமானவர்கள் அப்படின்னு பிரிக்கிறார். நீ எப்படி உத்தமமான பாகவதோத்தமன் எப்படி இருப்பான், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டேனப்பா, 3 விதமானவர்கள் தான் இந்த உலகத்துல பக்தர்கள் இருக்கா. அதுல உயர்ந்தவர்கள் யாருன்னா, எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான்னு பார்த்துண்டு சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணிட்டு சுத்தராலே அவாதான் உயர்ந்தவர்கள். ஏன்னா இங்க பகவான் இருக்கார் அங்க இல்லைன்றது கிடையாது, எல்லா இடத்துலயும் அவன் இருக்கான், அதுதான் உண்மை. இந்த மாயன்ற திரையினாலதான் நம்மளுக்கு பகவான் தெரியலையே தவிர எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கார், அந்த பரபிரம்மன் தான் இருக்குன்றது தான் சாஸ்வதம், அதுதான் உண்மை. அதை யாரு அறிந்து கொண்டு இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காலோ அவர் தான் உத்தம மகான்கள், அவாதான் உத்தம பக்தர்கள் அப்படின்னு உத்தம பக்தர்கள் பற்றி சொல்லி அடுத்ததாக மத்தியமமா இருக்கக்கூடிய பக்தர்கள் பத்தி சொல்றார். 3 கிளாஸ் ஆக சொல்றார். மத்தியமா இருக்கவர்கள் யாருன்னா, அவளுக்கு துவைத்தம் தெரியும், அத்வைத்தத்துல இருந்துண்டு தான் வேற பகவான் வேறன்னு இல்லாதபடிக்கு எல்லா இடத்துலையும் பகவான் பார்த்துட்டு இருக்கிறவா தான் வசதி, அதுதான் டாப் மோஸ்ட். அடுத்ததாக துவைத்த பாவத்துல இருந்து கொண்டு யாரெல்லாம் பகவான் கிட்ட பக்தி பண்ணி கொண்டு மகான்களை சேவிக்கிறார்களோ, மகான்களை சேவித்து கொண்டு மகான்களுக்கு சுஷ்ரூஷ பண்ணிட்டு அந்த அடுத்த நிலையா இருக்கக்கூடிய சர்வத்திர பிரம்மத்தை பார்க்கணும்ன்ற நிலையை அபேட்சிச்சுண்டு யாரு போறார்களோ அவர்கள் மத்தியமானவர்கள். அடுத்தது யாரு பிராகிருத பக்தர்கள்னா, அந்த பிரபுவை ஒரு மூர்த்தியில கொண்டு வச்சுண்டு அந்த மூர்த்தி மூலியமாக ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற பக்தர்கள் பிராகிருத பக்தர்கள்னு. இப்படி மூர்த்தியில் ஆராதனை பண்றவா எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்ன்றது போல சொல்லிட்டார். என்னடா உலகம் முழுக்க இப்படி மூர்த்தியில தானே ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம் இப்படி சொல்றாருன்னா, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா எல்லாரும் ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் இன்னும் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் மத்தியமும் உத்தமம்னு போகணும். இது பாகவதத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது மட்டம்ன்றது கிடையாது, நாம ஆரம்ப நிலையில இருக்கோம். இப்படி பகவான் கிட்ட அற்புதமாக பக்தி பண்ணி அவர் இருக்கார்னு சத்தியம்னு நம்பி அவர்கிட்ட பண்ண 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 என்னாகும், அந்த எண்ணமானது எல்லா இடத்துலையும் பிரபு இருக்கார் அப்படின்ற எண்ணமானது இந்த பக்தியானது கொடுக்கும். அதனால 3 கிளாஸ் ஆக பிரிக்கிறார். எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கணும், சும்மா அப்படியே பார்க்கறது இல்லை, அனுபவிக்கணும். தான் வேற இன்னொரு வஸ்துக்கள் வேறன்னு இல்லாதபடிக்கு எல்லாம் சயேகான்னு ஒண்ணுன்னு நினைச்சுண்டு அந்த அனுபவத்துக்கு வரதான் உத்தமமானது. மகான்களை சேவை செஞ்சு கொண்டு அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது மத்தியமானது. அர்ச்சாவதார மூர்த்தி எல்லாம் பார்த்துட்டு இப்படி அவளுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு சேவை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பிராகிருத பக்தன் அப்படின்னு 3 விதமான பக்தர்கள் இருக்கான்னு சொல்லிட்டு வரார் இந்த ஹரி என்றவர். உயர்ந்த பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னா, இந்த இந்திரியத்துக்கு அதீனமாக தானே எல்லாத்தையும் நம்மளை அழிச்சுன்னு போறது இந்த உலகத்துல. இது பகவானுடைய சிருஷ்டி, இதுதான் ஜீவனுடைய சுவாபாவிகமாகவும் இருக்கு. ஆனா உயர்ந்த பக்தன் இதுலேருந்து வெளில வருவானா, எப்படி இருக்கும் அவனுடைய எண்ணங்கள்னா, இந்திரியத்தினால வர சுகத்துல அவனுக்கு நாட்டம் இருக்காது. அப்படி நாட்டம் இல்லாதபடிக்கு இதுல ஆசையும் இல்லாதபடிக்கு அந்த மனசுல
ஆணி வேர் போல ஆழ்ந்ததாக அந்த எண்ணமானது வரணுமா. அது வந்தாதான் உயர்ந்த பக்தன். அப்படின்னா இந்த வெறுக்கிறதுன்னு ஒண்ணு சுவாபாவிகமா மாறுறதுன்னு ஒண்ணு. முதல்ல எது எடுத்தாலும் நாம வெறுத்து தள்ளி 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 தான் அது அப்புறம் சுபாவமாக மாறும். காஃபி விடணும்னா 2 மாசம் பாடாப்படுத்தும் இந்த காஃபியை விட முடியாது. அந்த 2 மாசம் எப்படியோ வெறுத்து தள்ளினோமே, ஆனால் அப்புறம் 3ஆம் மாசத்துலேருந்து அது குடிக்கணும்ன்ற எண்ணமானது கொஞ்சம் கொஞ்சமா அழியும் ஒன்னும். அதே மாதிரிதான் இந்திரிய சுகங்கள். அப்படி அபியாசம் பண்ணி 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 அவளுக்கு என்ன ஆயிடும்னா இது அனுபவிக்கணும்ன்ற எண்ணமே வராது. அப்படி இருக்கக்கூடிய மகான்கள் அப்படி தன் மனசை தயார் பண்ணிப்பா. இப்படி இருக்கக்கூடிய மகான்கள் உயர்ந்த குலத்துல பிறக்கணும்ன்றதுல எப்படி பிறந்தாலும் சரி, உலகத்துல இருக்கிறவாளுடைய அந்த தாபத்தை போக்கிண்டு வேதோக்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணி கொண்டு தானும் வேதத்துல எப்படி இருக்கோ அப்படி சாஸ்திரோக்தமாக வாழ்ந்து கொண்டு எல்லோருக்கும் அபயத்தை கொடுத்து நிறைய சத்விஷயங்கள்லாம் எல்லோருக்கும் உபதேசம் பண்ணி தான் சரியாக வாழ்ந்துண்டு எவன் ஒருத்தன் இருக்கானோ பகவான் இடத்துல பக்தி பண்ணிண்டு நீ கேட்டியோன்னோ யாரை பார்த்தா பகவானுக்கு பிரியமா இருக்கும்னு அப்படி ஒரு பக்தன் இருந்தானே ஆனால் அவரை பார்த்து பகவான் பரம சந்தோஷப்படுவாராம். எப்படின்னா வேதோக்த தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு அதை எல்லோருக்கும் காண்பித்து கொண்டு தானும் பக்தி பண்ணி கொண்டு இந்த குலத்துல தான் பிறக்கணும் இதுல இருக்கணும்ன்றது இல்லை, எப்படி இருந்தாலும் பகவத் பக்தனா இருந்து கொண்டு அப்படி ஒரு ஜீவன் வாழ்ந்தானே ஆனால் அவனை பார்த்து பகவான் பரம சந்தோஷப்படுவார். இங்க என்ன முக்கியம்னா லோகக்ஷேமார்த்தம் இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் பகவானுக்கு பிடிக்கும்ன்றது போல சொல்லிட்டு வரார் இவர். இப்படி சொல்லிண்டே இந்த பக்தனுடைய மனசு என்ன ஆகும்னா பகவன் மயமாகவே மாறிடும். எந்த ஒரு பக்தனுக்கு பகவன் மயமாகவே மனசானது மாறி மனசு மாறினதுனால இந்திரியங்களுக்கும் வேற எந்த சேஷ்டைகளும் இல்லாது தெரியாதபடிக்கு பகவத் சம்பந்தமான விஷயம் மாத்திரமே தெரிஞ்சு மனசு வாக்கு காயம் முழுவதும் பகவன் மயமாக எப்பொழுது ஆகிறதோ அந்த மாதிரி மகான்களை தான்ப்பா அண்டி வாழணும். அவாதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா இது நம்மளுக்கு உதாரணத்துக்கு பார்த்தா அம்பரீஷருடைய சரித்திரத்துல பார்த்தா அப்படிதான் இருந்தார். அவர் மனசுக்கும் வேற எதுவும் தெரியாது, இந்திரியங்களுக்கும் வேற எதுவும் தெரியாது, சரீரத்துக்கும் வேற எதுவும் தெரியாது. அப்படி அம்பரீஷருடைய சரித்திரத்தை உதாரணத்தை எதிர்க்க முடியும். அப்படி வாழ்ந்தார் ராஜாவா இருந்து கொண்டு. அதான் ஆச்சரியம். அந்த மாதிரி சர்வஸ்வமும் பகவத் அர்ப்பணம். அவர் இருந்தார்னா அவர் என்ன காஃபி குடிக்கணும்னு வெறுத்துட்டு அந்த பகவானுடைய அர்ச்சனை பண்ணினார்ன்றதில்ல, அவருடைய இந்திரியத்துக்கு காஃபி குடிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. அவருக்கு என்னன்னா பகவானை பஜிக்கணும்ன்றது தான் அவருடைய சங்கல்பமே. அப்படி தன்னை தயார் பண்ணிட்டார். அப்படி எவன் ஒருத்தன் தன்னுடைய அபியாசத்தினால தன் மனசை மாத்திக்கிறானோ அவன் தான் உயர்ந்த பக்தன், அவன் தான் பகவானுக்கு பிரீத்திகரமானவன். அந்த மாதிரி பக்தனுக்காக பகவான் என்ன வேணா பண்ணுவார். அதுதான் தெரியத்தானோ அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திர இவத்விஜானி, என்னால கூட என் சக்கரத்தை காப்பாற்ற முடியாது, நீ போய் அவன் காலில் விழுந்தாதான் அவன் அனுகிரகம் பண்ணினாதான் உண்டுன்னு சாட்சாத் வைகுண்ட வாசியா இருக்க பிரபு துர்வாசர் அமைச்சாரோன்னோ. அப்படி ஒரு பக்தன் இருந்தானா பகவானுக்கு அப்படி ஒரு பிரிய பாத்திரமா ஆயிடுவான் அந்த பக்தன். அது பகவான் காண்பிக்கிறார் இந்த அம்பரீஷ சரித்திரத்தை விஷயத்துல. இந்த அம்பரீஷரை புரியறதுக்காக உதாரணத்துக்காக சொன்னேன். அப்படி இந்த நவயோகிகள்ல இந்த விஷயத்தை கேட்ட உடனே உண்மையான பாகவதன் எப்படி இருப்பார்னு அந்த நிமி கேட்ட உடனே அந்த லட்சணங்கள்லாம் சொல்லி இந்த ஹரி தன்னுடைய உபதேசத்தை பூர்த்தி பண்றார். அதோட பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தையும் பூர்த்தி பண்றா. மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். अथ द्वितीयोऽध्यायः श्रीशुक उवाच गोविन्दभुजगुप्तायां द्वारवत्यां कुरुद्वः अवात्सीत् नारदो अभीक्ष्णं कृष्णोपासनलालसः को नु राजन्निन्द्रियवान् मुकुन्दचरणाम्बुजम् न भजेत् सर्वतो मृत्युः उपास्यममरोत्तमैः तमेकदा तु देवर्षिं वसुदेवो गृहागतम् अर्चितं सुखमासीनम् अभिवाद्येदमब्रवीत् वसुदेव उवाच भगवन् भवतो यात्रा स्वस्तये सर्वदेहिनां कृपणानां यथा पित्रोः उत्तमश्लोकवर्त्मनां भूतानां देवचरितं दुःखाय च सुखाय च सुखायैव हि साधूनां त्वादृशाम् अच्युतात्मनाम्
भजन्ति ये यथा देवान् देवा अपि तथैव तान् छायेव कर्मसचिवाः साधवो दीनवत्सलाः ब्रह्मन् तथापि पृच्छामो धर्मान् भागवतांस्तव याञ्छ्रुत्वा श्रद्धयामर्त्याः मुच्यते सर्वतो भयात् अहं किल पुराणन्तं प्रजार्थो भुवि मुक्तिदम् अपूजयं न मोक्षाय मोहितो देवमायया यथा विचित्रव्यसनात् भवद्भिः विश्वतो भयात् मुच्येम ह्यञ्जसैवाद्धा तथा नः शाधिसंव्रता। श्रीशुकोवाच राजन्नेवं कृतप्रश्नः वसुदेवेन धीमता प्रीतस्तमाह देवर्षिः हरेः संस्मारितो गुणैः। नारदोवाच सम्यगेतत् व्यवसितं भवता सात्वतर्षभा यत्पृच्छसे भागवतान् धर्मांस्त्वं विश्वभावनान्। श्रुतः अनुपठितो ध्यातः आदृतो वानुमोदितः सद्यः पुनाति सद्धर्मो देवविश्वद्रुहोऽपि त्वया परमकल्याणः पुण्यश्रवणकीर्तनः स्मारितो भगवान् अद्य देवो नारायणो मम। अत्रापि उदाहरन्तीमम् इतिहासं पुरातनम् आर्षभाणां च संवादं विदेहस्य महात्मनः। प्रियव्रतो नाम सुतः मनोस्वायम्भुवस्य यः तस्य आग्निध्रः ततो नाभिः ऋषभः तत्सुतस्मृतः तमाहुः वासुदेवांशं मोक्षधर्मविवक्षया अवतीर्णं सुतशतं तस्यासीत् ब्रह्मपारगम्। तेषां वै भरतो ज्येष्ठः नारायणपरायणः विख्यातं वर्षमेतत् यत् नाम्ना भारतम् अद्भुतम्। स भुक्तभोगां त्यक्त्वेमां निर्गतः तपसा हरिम् उपासीनः तत्पदवीं लेभे वै जन्मभिस्त्रिभिः। तेषां नवनवद्वीप पतयोऽस्य समन्ततः कर्मतन्त्रप्रणेतारः एकाशीतिः द्विजातयः। नवाभवन् महाभागाः मुनयो ह्यर्थशंसिनः श्रमणा वातरशनाः आत्मविद्याविशारदाः। कविर्हरिरन्तरिक्षः प्रबुद्धः पिप्पलायनः आविर्होत्रो अथ द्रुमिलः चमसः करभाजनः। तयेते भगवद्रूपं विश्वं सदसदात्मकम् आत्मनो अव्यतिरेकेण पश्यन्तो व्यचरन्महीम्। अव्याहतेष्टगतयः सुरसिद्धसाध्य गन्धर्वयक्षनरकिन्नर नागलोकान् मुक्ताश्चरन्ति मुनिचारणभूतनाथ विद्याधरद्विजगवां भुवनानि कामम्। तयेकदा निमेः सत्रम् उपजग्मुर्यदृच्छया
वितायमानं ऋषिभिः अजनाभे महात्मनः तान् दृष्ट्वा सूर्यसङ्काशान् महाभागवतान् नृपः यजमानः अग्नयो विप्राः सर्व एव उपतस्थिरे विदेहस्तानभिप्रेत्य नारायणपरायणान् प्रीतः सम्पूजयाञ्चक्रे आसनस्थान् यथार्हतः तान् रोचमानान् स्वरुचा ब्रह्मपुत्रोपमान्नव पप्रच्छ परमप्रीतः प्रश्रयावनतो नृपः विदेह उवाच मन्ये भगवतः साक्षात् पार्षदान्वो मधुद्विषः विष्णोः भूतानि लोकानां पावनाय चरन्ति दुर्लभो मानुषो देहः देहिनां क्षणभङ्गुरः तत्रापि दुर्लभं मन्ये वैकुण्ठप्रियदर्शनम् अत आत्यन्तिकं क्षेमं पृच्छामो भवतो अनघाः संसारेऽस्मिन् क्षणार्धोऽपि सत्सङ्गः शेवधिर्नृणाम् धर्मान् भागवतान् ब्रूत यदि न श्रुतये क्षमं यैः प्रसन्नः प्रपन्नाय दास्यति आत्मानमप्यजः श्रीनारद उवाच एवं ते निमिना पृष्टाः वसुदेवमहत्तमाः प्रतिपूज्य अब्रुवन् प्रीत्या स सदस्यर्त्विजं नृपम् कविरुवाच मन्ये अकुतश्चित् भयमच्युतस्य पादाम्बुजोपासनमत्र नित्यम् उद्विग्नबुद्धेः असदात्मभावात् विश्वात्मना यत्र निवर्तते भीः ये वै भगवता प्रोक्ताः उपायाः ह्यात्मलब्धये अञ्जः पुंसाम् अविदुषां विद्धि भागवतान् हितान् यान् आस्थाय नरो राजन् न प्रमाद्येत कर्हिचित् धावन्निमील्य वा नेत्रे न स्खलेन्न पतेदिहा कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वानुसृतस्वभावात् करोति यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयेत्तत् भयं द्वितीयाभिनिवेशतः स्यात् ईशादपेतस्य विपर्ययो अस्मृतिः तन्माययातो बुध आभजेत्तं भक्त्यैकयेशं गुरुदेवतात्मा अविद्यमानोऽपि अवभाति हि द्वयोः द्यातुर्धिया स्वप्नमनोरथो यथा तत्कर्म संकल्प विकल्पकं मनः बुधो निरुन्ध्यात् अभयं ततः स्यात् शृण्वन् सुभद्राणि रथाङ्गपाणेः जन्मानि कर्माणि च यानि लोके गीतानि नामानि तदर्थकानि गायन् विलज्जः विचरेदसङ्गः एवं व्रतः स्वप्रियनामकीर्त्या जातानुरागो धृतचित्त उच्चैः हसत्यथो रोदिति गायति उन्मादवन् नृत्यति
लोकबाह्यः खं वायुमग्निं सलिलं महीं च ज्योतींषि सत्त्वानि दिशो द्रुमादीन् सरित्समुद्रांश्च हरेः शरीरं यत्किञ्च भूतं प्रणमेदनन्यः भक्तिः परेशानुभवो विरक्तिः अन्यत्र चैषत्रिक एककालः प्रपद्यमानस्य यथाश्नतः स्युः तुष्टिः पुष्टिः क्षुदपायोऽनुघासम् इत्यच्युताङ्घ्रिं भजतोऽनुवृत्त्या भक्तिर्विरक्तिः भगवत्प्रबोधः भवन्ति वै भागवतस्य राजन् ततः परां शान्तिम् उपैति साक्षात् राजोवाच अथ भागवतं ब्रूत यद्धर्मो यादृशो नृणां यथाचरति यद्ब्रूते यैर्लिङ्गैः भगवत्प्रियः हरिरुवाच सर्वभूतेषु यः पश्येत् भगवद्भावमात्मनः भूतानि भगवति आत्मनि एष भागवतोत्तमः ईश्वरे तदधीनेषु बालिसेषु द्विषत्सु च प्रेममैत्रीकृपोपेक्षा यः करोति स मध्यमः अर्चायामेव हरये पूजां यः श्रद्धयेहते न तद्भक्तेषु चान्येषु स भक्तः प्राकृतस्मृतः गृहीत्वा अपीन्द्रियैरर्थान् यो न द्वेष्टि न हृष्यति विष्णोः मायामिदं पश्यन् स वै भागवतोत्तमः देहेन्द्रियप्राणमनोधियां यः जन्माप्ययक्षुत् भयतर्षकृच्छ्रैः संसारधर्मैः अविमुह्यमानः स्मृत्या हरेः भागवतप्रधानः न कामकर्मबीजानां यस्य चेतसि सम्भवः वासुदेवैकनिलयः स वै भागवतोत्तमः न यस्य जन्मकर्मभ्यां न वर्णाश्रमजातिभिः सज्जते अस्मिन् अहंभावः देहे वै स हरेः प्रियः न यस्य स्वः पर इति वित्तेषु आत्मनिवाभिदा सर्वभूतसमशान्तः स वै भागवतोत्तमः त्रिभुवनविभवहेतवेऽपि अकुण्ठस्मृतिः अजितात्मसुरादिभिः विमृग्यात् न चलति भगवत्पदारविन्दात् लवनिमिषार्धमपि यः स वैष्णवाग्र्यः भगवत उरुक्रमाङ्घ्रिशाखा नखमणिचन्द्रिकया निरस्ततापे हृदि कथम् उपसीदतां पुनः सः प्रभवति चन्द्र इव उदिते अर्कतापः विसृजति हृदयं न यस्य साक्षात् हरिः अवशाभिहतोऽपि अघौघनाशः प्रणयरशनया घृताङ्घ्रिपद्मः स भवति भागवतप्रधानमुक्तः श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् 11 स्कन्धे 2. अध्यायः।
गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।